Good morning, students. Third standard science, term 2, unit 1, food, page number 37, warm up. Observe the picture and answer the questions given below. இதில் 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் ரெட் கலரு என்ன அப்படின்னா அந்த ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாதுங்கிற இதை மென்ஷன் பண்ணுது. செகண்ட் எல்லோ அப்படிங்கிறது வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸ் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அடுத்து க்ரீன் கலர் வந்து ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அதைத்தான் நம்ம வந்து கீழே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், the food items which should be avoided or indicated. The answer is red. Second one being food items which are healthy are indicated by dash color. The answer is green. Third one, the food items which can be eaten in small quantities are indicated by dash color, yellow. Next page number 39, let us write energy giving food items. உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எழுதுனா ஃபஸ்ட் ஒன் வீட், செகண்ட் ஒன் ரைஸ், தேர்ட் ஒன் சுகர் க்யூப்ஸ், ஃபோர்த் ஒன் பொட்டேட்டோ. அடுத்து பாடி ப்ரொடெக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ், உடலை பாதுகாக்கிறதுக்கு தேவையான உணவுகள் என்ன அப்படின்னா ஆரஞ்சு, கூஸ்பெரி, கேரட். அடுத்து பாடி பில்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ், உடலை நல்லா கட்டமைப்பாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபிஷ், மில்க், எக், நட்ஸ். Page number 40, let us question A. What are the nutrients present in the following food items? First one, rice contains, அரிசி சார்ந்த பொருட்களில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன், கோகோனட் ஆயில் கண்டென்ட்ஸ், அதில் என்ன அப்படின்னா ஃபேட்ஸ், அதாவது கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்ட் ஒன், எக்கு கண்டென்ட்ஸில் ப்ரோட்டீன் இருக்குது. ஃபோர்த் ஒன், பிக் கண்டென்ட்ஸில் மினரல்ஸ். ஃபிஃப்த் ஒன், கேரட் கண்டென்ட்ஸில் விட்டமின்ஸ். Question B, fill in the table given below. Serial number, nutrients, why do you need it, sources, food items. ஃபஸ்ட் ஒன், கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா why do you need itன்னு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா they give us energy to work and play. இதில் இருக்கும் அப்படின்னா ரைஸ், வீட், பொட்டேட்டோ, சுகர் க்யூப்ஸ் அண்டு பிரெட்ஸ். செகண்ட் ஒன், விட்டமின்ஸ் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா டு ஒர்க் ப்ராப்பர்லி, நம்ம ப்ராப்பர். அது எந்த சோர்ஸஸில் இருக்கும் அப்படின்னா கேரட்டில். தேர்ட் ஒன், அந்த பாக்ஸ் எம்டியாக இருக்குது, அது ப்ரோட்டீன்ஸ், அதாவது தே ஹேவ் டு பில்ட் அவர் பாடியை நம்ம வந்து கட்டமைப்போடு வச்சுக்கிட்டு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம். ப்ரோட்டீன் எந்தெந்த சோர்ஸஸில் இருக்குது அப்படின்னா ஃபிஷ், மில்க், எக், நட்ஸ் அண்டு ஃப்ளோட் சீட்ஸ். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன், ஃபேட்ஸ். எதுக்கு ஃபேட்ஸ் இதில் இருக்க ரிசர்வியர் ஆஃப் எனர்ஜி, such as cheese, butter, ghee, meat, oil and nuts. Fifth one, minerals. அது வந்து மினரல்ஸ் எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளட்டு, போன் அண்ட் டீத்க்காக நம்ம எடுத்துக்கிறோம். அது என்னென்னத்தில் இருக்குது அப்படின்னா பியூர், கார்லிக், பனானா அண்ட் ஆப்பிள். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 51, let us find and scramble the following words and search them in the given grid. One is done for you. இதில் என்ன அப்படின்னா வேர்டு வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு, அது கரெக்டாக அந்த சென்டென்ஸை எழுதிட்டு அந்த பாக்ஸில் வந்து அதை சர்க்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வெஜிடபிள் அவங்க எழுதிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் விட்டமின். தேர்ட் ஒன் மினரல், மில்க், வாட்டர், கீ, ரைஸ், எக், ஃபிஷ். நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிசைன் எ மீல் ஃபார் யுவர் லன்ச், உங்களோட லன்ச்சுக்கு தேவையான மீல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஃப்ளாரில் வந்து நீங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரைட் பண்ணணும். எது வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ரைஸ், பொட்டேட்டோஸ், ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ், கீ அண்டு பனானா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு செக் வெதர் இட் இஸ் பேலன்ஸ் டயட் ஸ்பிளிட் யுவர் மீல் அக்கார்டிங் டு த நியூட்ரியன்ஸ். இதில் கார்போஹைட்ரேட்ஸ் என்ன அப்படின்னா ரைஸ், பொட்டேட்டோ, ப்ரோட்டீன்ஸ் வந்து ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ், எக்கு, மில்க்கு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸில் கேரட், ஆரஞ்சு, பனானா, ஆப்பிள். அடுத்து ஃபேட்ஸில் வந்து இது வராது, பேலன்ஸ் டயட்டுக்கு அது வராது, சரியா. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 44, ட்ரை டு ஆன்சர் சம் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் கிவன் பிலோ. ரைட் த யூனிக் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃப் தி கிவன் பிளேஸ். எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எந்த ஊர் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுனா அந்த ப்ராக்கெட்லேயே நம்ம க்ளூ வேர்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மணப்பாறை இஸ் ஃபேமஸ் ஃபார், மணப்பாறை வந்து முறுக்கு. செகண்ட் ஒன் வந்து நீலகிரி வந்து டீ. தேர்ட் ஒன் பண்ருட்டி ஜாக் ஃப்ரூட். ஃபோர்த் ஒன் வந்து கொல்லிமலை வந்து ஸ்பைசஸ் ஃபேமஸ்ஸு. ஃபிஃப்த் ஒன் திருநெல்வேலி வந்து ஹல்வாக்கு. சிக்ஸ்த் ஒன் கோவில்பட்டி வந்து கடலை மிட்டாய். செவன்த் ஒன் சேலம் வந்து மேங்கோவுக்கு ஃபேமஸ்ஸு.
Next page number 45. Try to answer. Do your parents prepare the same food items for the oral festivals? If not, write the name of spices and food items prepared on different festival. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதில் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல், ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தீபாவளி. தீபாவளிக்கு என்ன நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா முறுக்கு, அதிரசம். செகண்ட் ஒன் வந்து பொங்கல். பொங்கலுக்கு வந்து ஜாகரி பொங்கல், அதாவது சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணுவோம். தேர்ட் ஒன் ரம்ஜானுக்கு பிரியாணி. ஃபோர்த் ஒன் கிறிஸ்மஸுக்கு கேக்கு. ஃபிஃப்த் ஒன் வந்து விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம். இதே மாதிரி நீங்கள் வந்து வேறு என்ன ஃபெஸ்டிவலுக்கு வேறு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கிறத ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 46. Letters to color the circle in green for traditional food and red for modern food. க்ரீன்ங்கிறது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ஆறுங்கிறது மாடர்ன் ஃபுட். சரியா? அந்த சர்க்கிளில் வந்து க்ரீன் கலரில் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கிறீங்க, ரெட் கலரில் கலர் பண்ணிக்கிறீங்க ஆறுங்கிறதுக்கு. ராகி கூழ் அது அப்படிங்கிறது க்ரீன் ட்ரெடிஷ்னல் ஃபுட். பீஸா ரெட்டு, திணை க்ரீன். ராகி பாலுங்கிறது க்ரீன். சாமை ரைஸுங்கிறது க்ரீன். கம்முங்கிறது க்ரீன். பராத்தாங்கிறது ரெட்டு. அதாவது மாடர்ன் ஃபுட் அப்படிங்கிறது வந்து மாடர்ன் ஃபுட்டுங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட். சரியா? ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்கிறது பழங்கால உணவுகள், அதாவது ஹெல்த்தி ஃபுட்டு. நூடுல்ஸுங்கிறது ரெட்டு, ராகி அடைங்கிறது க்ரீனு, பர்கருங்கிறது ரெட்டு, பிரியாணிங்கிறது க்ரீனு, சிப்ஸுங்கிறது ரெட்டு.